தேவார பாடல் பெற்ற தலங்கள் 274 என்பார்கள். அவற்றுள் கொங்கு நாட்டின்கள் அமைந்துள்ளவை 7 திருத்தலங்களாகும். அவற்றை வரிசைப்படுத்தும் முகமாக அமைந்த பாடலாவது: ஆதி கருவூர் அணி வெஞ்சை மா கரைசைநாதர் அதினாசி நன்னாவூர் மேதினியின் தஞ்சமாம் செங்குன்றூர் தன் முருகன் பூண்டி தன்னை நெஞ்சமே நித்தம் நினை என்பது அந்த பாடல். இதில் கருவூர் என்று குறிப்பிடுவது தேவாரத்தில் கருவூர் ஆநிலை என்றும் தற்காலத்தில் கரூர் என்றும் வழங்கப்படுவது. வெஞ்சை எனப்படுவது வெஞ்சமாக்கூடல் என்ற திருத்தலம். கரைசை என்பது கரையூர் என்று தேவாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கொடுமுடி என்ற திருத்தலம். கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா என்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நன்னாவூர் என்பது நனா என்று ஞானசம்பந்த பெருமானால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை தற்காலத்தில் பவானி என்று அழைக்கிறார்கள். செங்குன்றூர் என்பது தேவாரத்தில் கொடிமாடச் செங்குன்றூர் என்று வழங்கப்படுவது. இதனை தற்காலத்தில் திருச்செங்கோடு என்று அழைக்கிறார்கள். இந்த 7 சிவஸ்தலங்களும் கொங்கு நாட்டில் அமைந்துள்ளவை. கொங்கு என்ற சொல்லுக்கு தேன், இன்பம், மணம், மகிழ்ச்சி, பூந்தாதுகள் என்று பல பல பொருள்கள் கூறுவார்கள். 2வது நூற்றாண்டில் கங்கை வம்சத்தினர் இந்த பகுதியை ஆண்டபொழுது கங்கை நாடாகி பின் அது மருவி கொங்கு நாடாயிற்று என்றும் சிலர் கூறுகிறார்கள். கொங்கணி வர்மாக்கள் ஆண்டபடியால் இந்த பெயர் வந்தது என்றும் சிலர் கூறுவர். இந்த கொங்கு நாட்டை 3ஆக குறிப்பிட்டு காட்டுவார்கள். அவை மீ கொங்கு, அதாவது மேற்கில் உள்ள பகுதி, தென் கொங்கு, வட கொங்கு என்று 3 மண்டலங்களாக பிரித்து காட்டுவார்கள். இதனை ஒரு பழம்பாடல் வடக்கு தலைமலையாம் வைகாவூர் தெற்கு குடக்கு வெள்ளி பொறுப்பு குன்று கிழக்கு கழித்தண்டலை சூழும் காவிரி சூழ் நாடா குழித்தண்டலை அளவும் கொங்கு என்று எல்லையை குறிப்பிடும் முகமாக அமைந்துள்ளது. இந்த நாட்டை பல மன்னர்கள் ஆண்டுள்ளார்கள். அவர்கள் கங்கை வம்சத்தவர்கள், சோழர்கள், விஜயநகர மன்னர்கள், மராட்டியர்கள், மைசூர் மன்னர்கள், உடையார்கள், மகமதியர்கள் ஆகியோர். 1799 ஆம் ஆண்டில் திப்பு சுல்தானின் காலத்தில் இந்த பகுதி ஆளுகைக்கு வந்தது. அப்பொழுது ஆங்கிலேயர்கள் இதனை கைப்பற்றினார்கள். இந்த கொங்கு நாட்டை புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை போன்ற பழம்பெரும் நூல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த நாட்டை சங்கப்புலவர்களான பெருந்தலை சாத்தனார், பொன்முடியார், கருவூர் பூதம் சாத்தனார் ஆகியோர் பாடியுள்ளார்கள். இந்த நாட்டைச் சார்ந்த புலவர்களாவர் நன்னூலாசிரியரான பவணந்தி முனிவர், உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார், பெருங்கதையாசிரியர் கொங்குவேள் சாத்தனார் ஆகியோர். இந்த நாட்டை பல கோவைகள், சதகங்கள், குறவஞ்சிகள், நிகண்டுகள் பாடிய புலவர்கள் பெருமைப்படுத்துகின்றார்கள். கடையேழு வளர்களில் ஓரியும் அதிகனும் குமணனும் வாழ்ந்த நாடு. கருவூர் சித்தர், கஞ்சமலை சித்தர், மருதமலை பாம்பாட்டி சித்தர், சென்னிமலை பின்னாக்கு சித்தர், சிவமலை சிவவாக்கிய சித்தர், பழனி போகர், புலிப்பாணி ஆகியோர் கொங்கு நாட்டைச் சேர்ந்த சித்தர்களாவார்கள். இந்த கொங்கு நாடு என்பது தற்காலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம், சேலம் மாவட்டத்தின் தென்மேற்கு பகுதி, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் கருவூர் வட்டம், மதுரை மாவட்டத்தின் பழனி வட்டம் ஆகிய பகுதிகள் சேர்ந்த ஒரு நாடாக இருந்தது. கொங்கு நாட்டில்
ஆரை நாட்டின் ஒரு பகுதியில் ஓடும் நல்லாற்றின் 2 கரைகளிலும் திகழும் ஊர்களை தன்னகத்தே கொண்டது வடபரிசார திருநாடு என்பது. அந்த வடபரிசார திருநாட்டு ஊர்களில் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருப்புக்குளியூர் அவிநாசி என்ற திருத்தலம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இத்தலம் காவிரியின் தென்பாலும், வராகமலைக்கு அதாவது பழனிமலைக்கு வடபாலும், கருவூருக்கு மேற்பாலும், பேரூருக்கு கீழ்ப்பாலும் அமைந்து விளங்குவது. ஆக்கம் அளவு இறுதியில்லாத சிவபெருமானுடைய பல நாமங்களில் கேடிலி என்பதும் ஒன்று. இதனை அக்ஷயலிங்கமூர்த்தி என்று வடமொழியில் கூறுவார்கள். இப்பெயர் கீழ்வேளூர் என்ற தலத்தில் அமைந்துள்ளது. இறுதி இல்லாதவன், அந்தம் இல்லாதவன் என்பதால் விநாசம் இல்லாதவன் என்ற பொருளில் அவிநாசி என்று பெருமானுக்கு இந்த தலத்தில் திருப்பெயர் அமைந்துள்ளது. ஊரின் பெயர் திருப்புக்குளியூர் என்பது. இந்த திருக்கோயிலின் தெற்கில் சிறிது தொலைவில் அமைந்துள்ள தாமரைக்குளம் என்ற ஒரு ஏரியினை அடுத்த இடத்தை இது திருப்புக்குளியூர் என்று வழங்கினார்கள். அங்கு தற்போது ஊர் ஒன்றும் இல்லாவிடினும் அங்கு ஐயனார் கோயில் ஒன்று மட்டும் உள்ளது. தாமரைக்குளம் என்ற ஏரியின் தென்கிழக்கு மூலையில் திருப்புக்குளியூர் திருநாவுக்கரசு சுவாமிகள் மடம் என்ற ஒன்றும், அதன் அருகில் சில மடங்களும் அமைந்திருக்கின்றன. நல்லாற்றின் தென்கரையில் உள்ள இந்த சிவாலயம், திருக்குளம், உபநயன மடம் முதலிய பல மடங்கள், சுந்தரர் கோயில், தாமரைக்குளம் என்ற ஏரி ஆகியவை திருப்புக்குளியூர் என்றே ஒருங்கிணைத்து வழங்கப்படுகின்றது. இத்தலத்து இறைவருக்கு அவிநாசி என்ற பெயர் உண்டு என்பதால் அப்பர் பெருமானுடைய தேவாரத்தில் அணவரியான் கண்டாய் அவிநாசி கண்டாய் என்று கூறப்பட்டுள்ளது இங்கு நினைவு கூறத்தக்கது. அதேபோன்று மாணிக்கவாசக சுவாமிகளுடைய திருவாசகத்திலும் அரிய பொருளே அவிநாசி அப்பா என்று குறிப்பிடுவதை காண்கின்றோம். இறைவன் பெயரை பிற்காலத்தில் ஊருக்கு பெயராகவும் ஆயிற்று. தற்போது இந்த அவிநாசி என்ற திருத்தலம் கோவிலுக்கு வடபுறம் ஓடும் நல்லாற்றின் வடகரை பகுதியில் சிறப்பாக விளங்குகின்றது. இந்த தலத்தை கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் பயணித்தாலும், திருப்பூரிலிருந்து 10 கிலோமீட்டர் சென்றாலும் அடையலாம். பேருந்து வசதிகள் நிரம்ப அமைந்துள்ள ஒரு ஊர். ஈரோடு, பவானி போன்ற அருகாமையில் உள்ள ஊர்களிலிருந்து வருவதற்கு நிறைய பேருந்து வசதிகள் அமைந்துள்ளன. அவிநாசி நகரம் தேர் ஓடும் 4 பெரிய வீதிகளை கொண்டது. பல உள்வீதிகளையும் பல வெளிவீதிகளையும் கொண்டு விளங்குவது. தெற்கு ரத வீதியில் தேர் நிற்கும் இடங்களும், வடக்கு கிழக்கு ரத வீதிகளில் பல தர்ம மடங்களும் அமைந்துள்ளன. அவிநாசிக்கு வடகோடியில் பரிவேட்டை மண்டபம் ஒன்றும், தெற்கு வீதி தேரடியிலிருந்து ஆலயத்துக்கு செல்லும் வழியில் இளைப்பாற்று மண்டபம் ஒன்றும் அமைந்துள்ளன. கீழ் ரதவீதியின் இடையில் காசி விநாயகருடைய கோயிலும் காசி விஸ்வநாதருடைய கோயிலும், இளைப்பாற்று மண்டபத்தின் மேற்பால் கரிவரதராஜ பெருமாள் கோயிலும் பிற கிராம தேவதைகளுடைய கோயிலும் அமைந்துள்ளன. நாம் இப்பொழுது பெரிய தேர்நிலையிலிருந்து தெற்கு நோக்கி சென்று இளைப்பாற்று மண்டபத்தை கடந்து நல்லாற்று பாலத்தையும் கடந்து அவிநாசியப்பருடைய திருக்கோயிலை அடைகின்றோம். இந்த ஆலயம் கிழக்கு நோக்கிய அமைப்புடையது. கிழக்கு மேற்கில் 218 அடியும், தெற்கு வடக்கில் 240 அடியும் கொண்டு விளங்குவது. திருமதில்கள் கருங்கல், செங்கல் ஆகியவற்றால் கட்டப்பெற்றவை.
சுமார் 12 அடி உயரம் கொண்டவை. இந்த ஆலயத்தின் கீழ்ப்பால் சந்நிதிக்கு நேர் எதிரில் கருங்கல்லால் ஆன சுமார் 65-70 அடி உயரம் கொண்ட பெரிய தீபஸ்தம்பத்தை காண்கின்றோம். இதன் அடிபாகத்தில் கிழக்கில் விநாயகரும் மேற்கில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வடக்கு தெற்குகளில் முதலை வாயிலிருந்து பிள்ளை உமிழும் ஒரு காட்சியும் அமைக்கப்பெற்றுள்ளன. இதன் அடியில் தனித்தனியாக கல் உருவில் முதலை வாய் பிள்ளையும் மீன் வாயில் உள்ள சிவலிங்கமும் காட்டப்பட்டுள்ளன. தீபஸ்தம்பத்திற்கு சற்று தெற்கில் தெப்பக்குளம், அதன் எதிரில் பாதிரி மரத்து அம்மனுடைய கோயிலும், அதற்கு தெற்கில் சிறு தூரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய கோயிலும், அவர் முதலை வாயிலிருந்து பாலனை அழித்த தாமரைக்குளம் என்ற ஏரியும் உள்ளன. பாதிரி மரத்து அம்மன் வடசுவரின் வெளியில் அகோர வீரபத்திரருடைய சிறு ஆலயம் ஒன்றும் இருக்க காண்கின்றோம். இந்த ஆலயத்தின் முன்கோபுரம், அதாவது ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. இந்த கோபுர வாயில் முன்மண்டபம் 30 கல் தூண்களை கொண்டு விளங்குகின்றது. இதன் தென்புறம் மேடை மண்டபத்தில் விநாயகப் பெருமானுடைய சன்னதி வடக்கு நோக்கி இருப்பதை காண்கின்றோம். நாகக்கன்னி தீர்த்தத்தையும் விநாயகரையும் தரிசித்துவிட்டு உச்சி விநாயகரையும் தரிசித்துவிட்டு நாம் உள்ளே நுழைகின்றோம். துவாரபாலர்களை கண்டு மகாமண்டபத்தை தாண்டி சென்று அர்த்த மண்டபத்துள் நின்று ஸ்ரீ அவிநாசிலிங்கேஸ்வரரை மூலஸ்தானத்தில் தரிசிக்கின்றோம். முதல் பிரகாரத்தின் தென் கிழக்கு மூலையில் பாலதண்டாயுதபாணியையும், தெற்கு பிரகார வரிசையில் பாதாள கணபதியையும், சைவ சமய குரவர்கள் 4 63 நாயன்மார்களையும், தென்மேற்கு மூலையில் விநாயகரையும், மேற்கு பிரகார திருமாலை பத்தியில் பஞ்சபூத லிங்கங்கள் 5 கஜலட்சுமியையும், வடமேற்கு மூலையில் ஆறுமுக கடவுளையும், கர்ப்பகிரக சுவர்களில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்கா பரமேஸ்வரி ஆகிய மூர்த்திகளையும் சண்டிகேஸ்வரையும் தரிசிக்கின்றோம். முதல் பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் வியாதவேடன் என்ற ஸ்தல அடியாரையும், கால பைரவமூர்த்தியையும், அதனெதிரில் காசி கங்கை கன்றையும் நாம் தரிசிக்க காண்கின்றோம். 2ஆம் வாயிலை தாண்டி வெளியே 2ஆம் பிரகாரத்துக்கு வந்தால் சந்திரனையும் அதனை அடுத்து சூரியனையும் தரிசிக்கின்றோம். சூரியன் ஆலயத்துக்கு எதிரில் கிழக்கு நோக்கிய ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை காண்கின்றோம். இம்மண்டபத்தின் உள்ளே மேற்புறம் வரிசையாக விநாயகர், சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், பிரதோஷநாயகர், பிக்ஷாடனர், பைரவர், துர்க்கை, காளி, 63 நாயன்மார்கள், சண்டிகேஸ்வரர், அஸ்திரதேவர் ஆகிய உற்சவமூர்த்திகளை தரிசிக்கின்றோம். இந்த மண்டபத்தில் சித்திரை பெருவிழா 6ஆம் நாள் உற்சவத்தில் திருக்கல்யாண உற்சவம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உற்சவ காலங்களில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனங்கள் நிகழ்வதும் புறப்பாடு நடைபெறச் செய்வதும் இந்த மண்டபத்திலிருந்துதான். இதன் தென்புறம் அம்பிகையினுடைய கோயில் கிழக்கு நோக்கியவாறு அமைந்திருப்பதை காண்கின்றோம். இது சுவாமி கோயிலுக்கு வலதுபுறம் அமைந்துள்ளது. அம்பிகையினுடைய சன்னதிக்கு முன்பு பலிபீடமும் அதன் மேற்புறம் நந்தியும் கொடிமரமும் அமைந்துள்ளன. அதன் மேற்புறம் மண்டபத்தின் உள் வாயில் படியில் இரு பக்கங்களிலும் துவார சக்திகள் இருக்க காண்கின்றோம். மண்டப தூண்களில் விஜயநகரத்து அரசர்கள் அச்சுதராயர், அவரது மனைவி ஆகியோருடைய திருவுருவங்களையும் காண்கின்றோம். இதை அடுத்த மகாமண்டபத்திற்கும் அர்த்த மண்டபத்திற்கும் இடையில் சிறிய மண்டபம் ஒன்று இருக்கிறது. அங்கு நின்றபடியே மூலஸ்தானத்து கருணாம்பிகையை தரிசிக்கின்றோம். 2ஆம் பிரகாரத்தில் தென்கிழக்கு மூலையில் மடைப்பள்ளி, கோயில் கிணறு ஆகியவை இருக்க காண்கிறோம். அம்பிகையினுடைய சன்னதியின் வெளி கர்ப்பகிர சுவற்றின் நடுவில் துர்காதேவியினுடைய உருவத்தை காண்கின்றோம். அதன் தெற்புறச் சுவரில்
தேள் உருவம் ஒன்று செதுக்கப்பட்டிருக்கிறது. இதனை மக்கள் வழிபடுகிறார்கள். இதனை வழிபட்டால் விஷத்தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் என்று நம்புகின்றார்கள். சண்டிகேஸ்வரனுடைய சன்னதியும் இங்கு அமைந்திருக்கிறது. இதனை கடந்து வடக்கு பிரகாரத்தை வந்து அடைந்தால் நிர்மாலிய தொட்டி ஒன்று இருக்க காண்கின்றோம். அங்கிருந்தபடியே வடகிழக்கு பகுதியில் வந்து தெற்கு சன்னதியாக நடராஜமூர்த்தி, சிவகாம சுந்தரி, 12 திருமுறைகள் திருக்கோயில் ஆகியவற்றை தரிசிக்கின்றோம். இரண்டாம் பிரகாரத்தின் வடகிழக்கு பகுதியில் நவகிரகங்களும் அதனை அடுத்து தென்புறம் சனி பகவானுடைய சன்னதியும் அமைந்திருக்கின்றன. உள் கோபுர வடசுவரில் மேற்கு முகமாக ஹரித்வஜ மன்னனுக்கு அவிநாசிலிங்கரே திருமாலின் வடிவங்களாக காட்சியளித்த திருக்கோலத்தை கருங்கல்லில் இருக்க காண்கின்றோம். சனி பகவானுடைய ஆலயத்திற்கு எதிரில் மைசூர் அரசர்கள் தங்கள் பெயரால் பட்டத்துக்கு வந்தபோது பிரதிஷ்டை செய்து வைத்த சிவலிங்கங்களை தரிசிக்கின்றோம். அவிநாசிலிங்கருடைய மூலஸ்தானத்தை எடுத்த அர்த்த மண்டபத்தின் வடபுறம் விநாயகர், சந்திரசேகரர், சொக்கநாதர் ஆகிய உற்சவமூர்த்திகள் எழுந்துள்ள பெற்றுள்ளார்கள். இந்த சொக்கநாதரே அர்த்தஜாம பூஜை முடிந்த பிறகு பல்லக்கில் திருப்பள்ளியறைக்கு சென்று தரிசனம் தருகின்றார். கல்யாண மண்டபத்திற்கு எதிரில் பஞ்ச வில்வ மரம் ஸ்தலவிருட்சமாக இருந்ததாகவும் அதன் அடியில் பற்பல முனிவர்கள் வந்து தங்குவார்கள் என்றும் அங்கு இருந்தபடியே உற்சவ காலத்தில் எழுந்துள்ளக்கூடிய மூர்த்தியை தரிசிப்பார்கள் என்றும் அவிநாசி தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இதற்கு ஸ்தலவிருட்சமாக மாமரத்தையும் குறிப்பிடுகிறார்கள். இதன் கீழ் இருந்தபடியே உமாதேவியார் தவம் செய்தாள் என்று ஸ்தலபுராணம் குறிப்பிடுகின்றது. தற்போது தவக்கோலம் கொண்ட உமாதேவியார் பாதிரி மரத்தின் கீழ் இருப்பதை காண்கின்றோம். அதனால் அந்த அம்பிகையை பாதிரி மரத்து அம்மன் என்று வழங்குகின்றார்கள். வில்வ மரங்கள் நிறைந்தபடியால் வில்வ வனம் என்ற ஒரு பெயரும் இந்த தலத்திற்கு உண்டு. அதனையும் ஒரு ஸ்தலவிருட்சமாக குறிப்பிடுகிறார்கள். ஆலயத்தின் எதிரில் திருக்குளத்தின் வடபுறம் அமைந்துள்ளது ஒரு பெரிய அரச மரம். அவிநாசிநாதர் வைகாசி வசந்தோத்சவத்தின் பொழுது அந்த அரச மரத்தினை வலம் வருவதும், மற்ற உற்சவ காலங்களில் திருவீதி உலா முடிந்த பிறகு அந்த அரச மரத்தின் மேற்புறம் சன்னதிக்கு நேர் எதிரில் நின்று தீபாராதனை பெறுவதும் நடைபெற்று வருகின்றது. திருப்புக்குழியூர் திருத்தலத்தில் கோயில் கொண்டுள்ள பெருமானுக்கு அவிநாசி லிங்கேஸ்வரர் என்றும், அவிநாசி அப்பர் என்றும், அவிநாசி நாதர் என்றும், அவிநாசி ஈஸ்வரர் என்றும் பல திருப்பெயர்கள் வழங்கப்படுகின்றன. எக்காலத்தும் விநாசம் இல்லாத பெருமானாதலால் அவிநாசி என்று இங்கு பெருமான் அழைக்கப்படுகின்றார். பிரம்மதேவன் பூஜித்தபடியால் அவரை பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள். மூர்த்தி சுயம்பு மூர்த்தியாக கருதப்படுகிறது. காசி தலத்தில் உள்ள சுயம்புலிங்க மூர்த்தியான விஸ்வநாதருடைய வேர் ஒன்று தென் திசையை நோக்கி ஓடி கிடைத்து முளைத்து எழுந்த சிவக்கொழுந்தே இந்த அவிநாசி கொழுந்து என்று தலபுராணம் குறிப்பிடுகின்றது. வாரணாசி கொழுந்தே அவிநாசி கொழுந்தாக நமக்கு காட்சியளிப்பதால் இந்த அவிநாசி காசிக்கு சமமாக கருதப்படுகின்றது. கல்வெட்டுக்களில் இத்தலத்து இறைவன் அவிநாசி ஆளுடையார் என்றும், அவிநாசி ஆளுடைய நாயனார் என்றும், அவிநாசி ஆண்டார் என்றும், அவிநாசி லிங்கன் என்றும் குறிப்பிடப்படுகின்றார். அம்பிகையுடைய திருநாமங்கள் கருணாலய செல்வி என்றும், கருணாம்பிகை என்றும், பெரும் கருணையம்மை என்றும் வழங்கப்படுகின்றன.
கல்வெட்டுக்களில் திரு காமகோட்ட நாச்சியார் பெரும் கருணை செல்வியார் என்று குறிப்பிடப்படுகின்றது. அம்பிகையை வடமொழியில் பிரகத் கருணாம்பிகை என்று வழங்குகிறார்கள். இக்கருணாம்பிகை தொண்டைமண்டல வேளாளர் சமூகத்திற்கு குலதெய்வமாக அருள் புரிந்து வருகின்றாள் என்பார்கள். இந்த தலத்தில் புனிதமான பல தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. காசி கங்கை கிணறு, திருக்குளம், நாகக்கன்னி தீர்த்தம், நல்லாறு, ஐராவதத்துறை என்பன அவற்றுள் சில. காசி கங்கை கிணறு என்பது மூலஸ்தானத்திற்கு வடகிழக்கில் அமைந்துள்ளது. இதில் வாரணாசி கொழுந்தாகிய அவினாசி அப்பருடன் கங்காதேவியும் வந்து கிணறு வடிவாக ஊற்றெடுத்து பெருக்கி இருக்கின்றாள் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. கிருதமாலை என்ற ஒரு வனத்தில் வைதர்பன் என்ற அரசனும் அவன் மனைவி சந்திரிகையும் வாழும் காலத்தில் பிழைப்பேரின்றி வருந்தினார்கள். அப்பொழுது நாரத முனிவர் அவர்களைக் கண்டு, நீங்கள் அவினாசியை அடைந்து அவினாசி அப்பரை வழிபட்டால் மகப்பேறு பெறுவீர்கள் என்று அருளி செய்தார். அதன்படி அரசனும் அரசியும் அவினாசி திருத்தலத்தை அடைந்து நியமப்படி தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து அவினாசிலிங்கேஸ்வரரை வழிபட்டுக் கொண்டும் பற்பல திருப்பணிகள் செய்து கொண்டும் இருந்தார்கள். ஒரு நாள் அவினாசி அப்பர் ஒரு முனிவருடைய வடிவம் கொண்டு அரசனுக்கு முன்பு தோன்றி, உமக்கு புத்திரப்பேறு உண்டாகும். இந்த தீர்த்தம் காசி கங்கை. இதில் மூழ்கி கருணாம்பிகையையும் அவினாசி அப்பரையும் வழிபடுக என்று அருளி செய்து மறைந்தார். அரசனே அவ்விதம் செய்து வர அவனுக்கு புத்திரபாக்கியம் கிடைத்தது என்று ஒரு வரலாறு குறிப்பிடுகின்றது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி அமாவாசைக்கு மறுநாளான யுகாதி பண்டிகை அன்று மற்றும் பங்குனி பௌர்ணமி உத்தர நாள் அன்றும் ஆடி மாத 18ஆம் நாளை முன்னிட்டும் பக்கத்தில் உள்ள கிராமங்களிலிருந்து பெருந்திரளான மக்கள் வந்து இந்த காசி கங்கை கிணற்று நீரை காவடிகளிலும் குடங்களிலும் செம்புகளிலும் அடைத்து எடுத்துக்கொண்டு தீபம் காட்டி தங்கள் கிராமத்துக்கு சென்று அங்குள்ள தேவங்களுக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்து வருகிறார்கள் என்பது முக்கியமான ஒரு செய்தி. இது இந்த கங்கை நீரினுடைய மகிமையை எடுத்துரைப்பது. ஆலயத்திற்கு அருகில் பாதிரி மரத்து அம்மன் கோயிலுக்கு எதிரில் அமைந்துள்ளது திருக்குளம். நீராழி மண்டபத்துடன் கூடியது. இது சிவதீர்த்தம் என்றும் கபிலை தீர்த்தம் என்றும் பிரம்ம தீர்த்தம் என்றும் சந்திர புஷ்கரணி என்றும் செல்லங்க சமுத்திரம் என்றும் பல பெயர்களை உடையது. இதனை விஜயநகர அச்சுதராயர் என்பவர் ஏற்படுத்தினார் என்று ஒரு கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. ஆண்டுதோறும் பிரம்மோற்சவத்தின் முடிவில் இங்கு தெப்போற்சவம் நடைபெறுகிறது. இந்த திருக்குளத்தில் இருந்த ஒரு மீன்தான் அதிகாரிகளால் பிடுங்கி எறிய பெற்ற சிவலிங்கத்தை வாயில் கவி கொண்டு வந்து அந்த சிவலிங்க மூர்த்தியை பூஜித்து வந்த குருநாத பண்டாரம் என்பவரிடம் சேர்ப்பித்தது என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. இந்த தீர்த்தத்தில் தை மாதம் ரதசப்தமியிலும் மாசி மகத்திலும் பங்குனி உத்தரத்திலும் ஸ்நானம் செய்தால் இஷ்ட சித்திகளை பெறலாம். காசி கங்கையில் மூழ்கிய பலன் ஒன்றுக்கு 100 மடங்கு பலன் உண்டாகும் என்று புராணம் சொல்கிறது. இந்த திருக்கோயிலுக்கு வெளியில் மதிலுக்கு வடகிழக்கில் உள்ள உபநயன மண்டபத்திற்கு தெற்கில் அமைந்தது நாகக்கன்னி தீர்த்தம் என்பது. இதுவும் கிணற்று வடிவில் ஒரு இறங்கு துறையோடு அமையப்பெற்றது. ஆதிசேஷனுடைய மகள் நாகக்கன்னி என்பவள் ஏற்படுத்தியது. இதில் நீராடுவோர் சகல செல்வங்களையும் பெற்று மறுமை பலனையும் பெறுவார்கள் என்று தலபுராணம் குறிப்பிடுகிறது. நல்லாறு மற்றொரு தீர்த்தம்.
இந்த ஆறு நீலகிரி மலையில் தோன்றி துடியலூர் அருகே வடமதுரை சிவாலயத்தின் வழியாக அன்னியூர், கஞ்சப்பள்ளி, கருவலூர் முதலிய தலங்களை கடந்து அவிநாசி ஆலயத்தின் வடபாலும் அவிநாசி நகரத்தின் தென்பாலும் ஓடி நொய்யலில், அதாவது காஞ்சிமா நதியில் கலந்து சென்று காவிரியுடன் கலப்பது இந்த நல்லாறு. இதனை வடமொழியில் சாதாரி நதி என்று குறிப்பிடுகிறார்கள். இதில் ஆனி ஆடி மாதங்களில் நீர் பெருகி வரும். இந்த நதியின் கரையில் பல துறைகள் இருக்க காண்கின்றோம். இது காசி கங்கைக்கு சமமானது என்றும் இதில் ஸ்நானம் செய்வோர் இம்மை மறுமை பலனை அடைவார்கள் என்றும் அவிநாசி புராணம் குறிப்பிடுகின்றது. ஒரு காலத்தில் அங்க தேசத்தில் சோனபத்ரை ஆற்றின் கரையில் தவம் செய்யும் ஒரு பிரம்மச்சாரியினால் கந்தர்வராஜ கன்னியர் இருவர் பேய் உருவம் கொண்டு திரியும்படியாக சாபம் பெற்றார்கள். அவ்விருவரும் இங்கு வந்து இந்த சாதாரி நதியில் வந்து மூழ்கி அவிநாசி அப்பரை தரிசித்து பேய் வடிவம் நீங்க பெற்றார்கள். பிறகு அந்த பிரம்மச்சாரியே மணந்து கொண்டார்கள் என்று பவிஷ்யோத்தரம் என்ற நூல் குறிப்பிடுகின்றது. இதில் ஸ்நானம் செய்தால் எத்தகைய தோஷங்களையும் நீக்கிக் கொள்ளலாம். ஐராவத துறை என்பது அவிநாசியப்பர் திருக்கோயிலுக்கு நேர்கிழக்கில் ஓடும் நல்லாற்றில் உள்ள ஒரு துறை. இந்த துறையில்தான் தேவலோகத்து வெள்ளையானை ஐராவதம் என்பது வந்து மூழ்கி இந்திரன் தனக்கு இட்ட சாபத்தை போக்கிக் கொண்டது. அதனால் இந்த துறைக்கு ஐராவத துறை என்ற பெயர் வந்தது. இதன் ஆற்றிடையில் சூரியகுண்டம், சந்திரகுண்டம் ஆகிய 2 சிறு குளங்கள் இருந்தன என்றும் தற்போது அவை மறைந்து விட்டன என்றும் குறிப்பிடுகிறார்கள். இதில் பல முனிவர்கள் ஸ்நானம் செய்து அவிநாசி கொழுந்தை தரிசித்து இஷ்டசித்திகளை பெற்றார்கள் என்றும், பொய் சொன்னவர்கள் அக்குற்றம் நீங்குவதற்காக இந்த துறையில் வந்து மூழ்கினால் அக்குற்றம் நீங்க பெற்றார்கள் என்றும் தலபுராணம் குறிப்பிடுகின்றது. இந்த ஐராவத துறையின் வடபுறம் எதிர்கரையில் இந்நகரத்து மயானம் அமைந்திருக்கிறது. இத்தலத்தில் இறந்தவரின் உடலை சுடும்பொழுது அதனுடைய தலை வெடிப்பதில்லை என்று இந்த துறையினுடைய விசேஷமாக குறிப்பிடுகிறார்கள். இதை தவிரவும் திருக்கோயிலுக்கு தென்புறம் சற்று தொலைவில் சுந்தரமுசுவாமிகள் பாததுளிப்பட்ட தாமரை குளம் என்ற பெரிய ஏரி ஒன்று இருக்கிறது. இங்குதான் முதலை உண்ட பாலனை முதலை வாயிலிருந்து வரவழைத்தார் நம்பியாரூரர். இங்கு சிங்கதீர்த்தம் ஒன்றும் நகரின் வடக்கில் தர்ம புஷ்கரணி என்ற ஒரு தீர்த்தம் ஒன்றும் இருந்ததாக தலபுராணம் குறிப்பிடுகின்றது. அம்பிகையினுடைய சன்னதியின் தெற்கில் ஒரு கிணறு ஒன்று காணப்படுகின்றது. இவ்வாறு பல தீர்த்தங்கள் இந்த தலத்தில் அமைந்துள்ளவை. ஒரு பழம்பாடல் இந்த தலத்தின் சிறப்பை குறிப்பிடுவதை காண்கின்றோம். இதுவோ அவிநாசி, இவ்வாறோ நல்லாறு, இதுவோ திருப்புக்கொழியூர், இதுவோதான் மூவாண்டு சென்ற முதலைவாய் பிள்ளை தன்னை வா என அழைத்து அன்று அழைத்த மண் என்று குறிப்பிடுகின்றது. ஆகவே இந்த சிவஸ்தலம் மிகவும் பழமை வாய்ந்தது. முன்னொரு காலம் சிவபெருமான் ஐந்தொழில் ஒன்றாகிய சம்ஹாரம் செய்யும் பொழுது யுக பிரளய வெள்ளத்தில் உமாதேவியார் காண பிரளய தாண்டவம் ஆடினார். அதன் பிறகு உமாதேவியார் பிரணவத்தில் அடங்கி நிற்க தாம் ஒருவராகவே நின்று அக்னி தாண்டவமாகிய சுத்த சம்ஹார தாண்டவம் ஆடினார். அப்பொழுது திருமால், பிரமன், இந்திரன் ஆகிய 33 தேவர்கள் யாவரும் கண்டு அஞ்சி நடுங்கி பாதுகாவலாக ஓடிவந்து இந்த தலத்தில் புகுந்து ஒளிந்தனர். அப்படி புக்கு ஒளித்தபடியால் இத்தலம் புக்கொழியூர் என்று பெயர் பெற்றது. செல்வ திருப்புக்கொழியூர் சென்றடைந்தார் என்று பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. பொழிலாரும் சோலை புக்கொழியூர் என்றும், பொறைக்காடு சோலை புக்கொழியூர் என்றும், புக்கொழியூர் அவிநாசியே என்றும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவதால் உயர்ந்த சோலைகளை கொண்ட இந்த திருப்புக்கொழியூர் நகரம் பழமை வாய்ந்ததும்
பெருமை வாய்ந்ததுமாக காட்டப்படுகின்றது. அந்த பெருமான் அரிய பொருளாவதால் அரிய பொருளே அவிநாசியப்பா என்று திருவாசகம் பெருமானை வணங்கி துதிக்கின்றது. இங்கு வில்வ மரங்கள் நிறைந்த காடாக இருந்தபடியால் வில்வவனம் என்ற பெயரையும், வாரணாசி கொழுந்து முளைத்த இந்த தலம் தென் வாரணாசி என்றும் தட்சிண காசி என்றும் வழங்கப்படுகின்றது. காசியில் இறக்க முக்தி என்பார்கள். அதே போல இந்த தலத்தில் இறந்தவர்களும் முக்தி அடைகிறார்கள். அவர்கள் உடலை சுடும் காலத்தில் அப்பிணத்தின் மண்டை ஓடு வெடிப்பதில்லை. காசியில் வாசி அவிநாசி என்று ஒரு பழமொழியும் வழங்கப்படுகின்றது. திருவாரூரில் பிறக்க முக்தி, தில்லையை தரிசிக்க முக்தி, அருணையை நினைக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, ஆலவாய் என்று சொல்ல முக்தி, அவிநாசி என்று கேட்க முக்தி என்று ஆன்றோர் கூறுவார்கள்.